பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ வாயிலாக உங்களை பார்க்கறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் நிறையா கேள்விகள், நிறையா நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்கும். நம்ம இது இப்படி இருந்திருக்கலாமே, இல்லை இப்படி இல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய கேள்விகள் வேதத்தில் இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் என்னுடைய இதயத்தில் பேசின மாதிரி அந்த கேள்விகளுக்கு வேதத்திலேயே நிறையா பதில் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு வேத வசனத்தின்படி பதில்களை கண்டுபிடித்து அதை ஆராய்ந்து அதுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணும்படியாக என் இதயத்தில் ஆண்டவர் வச்சார். ஸோ இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏன் ஆண்டவர் அவனுடைய பலவீனத்தை நீக்கவில்லை, அவனுடைய வாழ்க்கையில் அதை ஏன் எடுக்கலை அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். ஐயோ, பெருசாக பயன்பட்ட மனுஷனாச்சே, நிறைய நிருபங்களை எழுதின மனுஷனாச்சே, ஆண்டவருக்காக படாத பாடுபட்டிருக்கிறாரு, ஆண்டவர் அவர் அழைத்ததே பாடுபடுறதை தான் அழைத்தாரு, ஏன் அவருக்கு அந்த பலவீனத்தை நீக்கியிருக்கலாம்ல? உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்குல்ல. அவருக்கு அந்த பலவீனம் வைக்கிறதா இன்னும் ஆண்டருக்காக பயன்பட்டுருக்கலான்னு நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம். ஸோ அதை குறித்து வேதம் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்றத இந்த வேத பாட வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பைபிள் ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பவுலுடைய உச்ச அழைப்பு, அவருடைய அந்த அழைப்பிலேயே மேலான காரியமாக ஒரு சில காரியங்களை இந்த வேதாகமும் நம்மளுக்கு குறிப்பிடுது. என்ன அப்படின்னா, அவர் அந்த 3ஆம் வானவ அனுபவத்தை குறித்து சொல்கிறார். இந்த பலவீனத்திற்கு முன்பாக அதைத்தான் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாருங்கள், உன்னத அனுபவம். அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைய தரிசனங்கள், நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் அவரோடு பேசினதாக குறிப்பிடுறாரு. பாருங்கள், அது கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம். இவர் அந்த சம்பவத்தை நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னாக நடந்த சம்பவம்னு சொல்லி ஒரு சில வேத ஆக்கியங்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த அவர் எழுதும் போது கிபி 58ஆம் ஆண்டில் இருந்திருக்கலாம். அதுலேருந்து ஒரு 14 ஆண்டுகள்னா 40 கிபி கிறிஸ்துவுக்கு பின் 44ஆம் ஆண்டு இதை எழுதியிருக்கணும். அப்படி பாருங்க, 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரகசியமாய் வைக்கப்பட்ட காரியம், யாருக்கும் தெரியாத காரியம். அவருக்கு விரோதமாக எழும்பின, அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணின அந்த ஜனங்களுக்கு இந்த காரியத்தை எழுதுகிறார். இந்த வானங்களை குறித்த காரியங்கள், 3ஆம் வானம் வரைக்கும் போன காரியங்களை எழுதுகிறார். பாருங்க, உன்னத அனுபவமுள்ள ஒரு தேவ மனிதன். இன்னொன்று, ஒரு சில ஆக்கியங்கள் சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் இருந்தார். ஆபிரகாமை தேவன் ஏன் அழைத்தார் அப்படின்னா, ஆண்டவர் அவரை ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டு பண்ணும்படியாக, தனக்கென்று ஒரு பெரிய சந்ததியை உண்டு பண்ணணும். அந்த சந்ததியிலிருந்து தான் மற்ற புறஜாதி ஜனங்களை, ரட்சிக்கப்படாத ஜனங்களை தொட வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு கேள்வி வரும், ஏன் யூதர்களை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவங்கள மட்டும் இல்லை, அவர்கள் வழியாய் நம்மையும் ஆசீர்வதிப்பதே தேவனுடைய திட்டம். அப்போ அந்த திட்டத்தில் யெகோவா தேவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஆண்டோட திட்டம் என்ன, அவர்கள் வழியாக இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை பிரஸ்தப்படுத்தி ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறது தான். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஒரு பெரிய பிளான், அதனால அந்த ஆசீர்வாதம் தடைப்படவில்லை. புறஜாதிகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ணல, தடைப்படவில்லை. ஆண்டவர் அதற்காக தான் பவுலை அழைத்தார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, யூதர் அல்லாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தான் ஸ்பெஷலாக பவுல் அழைச்சிருக்கிறாரு. பாருங்கள், எவ்வளோ மேன்மையான காரியம் இல்லை? இந்த நாட்களில் யாருக்கு கொடுக்கப்படாத ஒரு பெரிய தரிசனம். அவர் எழுதியிருக்கிற அந்த வாக்கியங்கள், அவர் எழுதியிருக்கிற அந்த வசனங்களை புரிந்து கொள்ளவே நிறைய பேர்னால என்ன பண்ண முடியலை. அவர் எழுதியிருக்கிற அந்த காரியங்கள், ரகசியமான காரியங்கள் நிறைய இருக்குது. சத்திய வசனங்கள் இருக்குது, ஊழியர்களுக்குள்ள வசனம் இருக்குது, விசுவாசத்துக்குரிய வசனங்களுக்கு அத்தனை காரியத்தின் பவுல் மூலியமா தான் எழுதியிருக்கிறார். எவ்வளவு பெரிய தரிசனம் உள்ள மனுஷன், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷனா இருக்கிறாரு. அப்ப இதை ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஏன் அந்த பலவீனம் இருக்கணும், ஏன் அந்த சோதனை வரணும்? அதுவும் அவர் 3 முறை ஜெபிச்சும் அதற்கு பதிலாக அவர் கிருபையை தரேன்னு சொல்றாரு. ஏன் அவருக்கு விடுதலை ஆகலை? ஓகே, அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை தியானிப்போம். அந்த முள்ளு என்ன, அந்த முள்ளு என்ன, அது என்னதான் முள்ளு, ஆமாம் அப்படின்றத நிறைய வேத ஆக்கியோன்களும் வசனத்தின்படியும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். முதலாவதாக பார்த்தா, இந்த முள் அப்படின்னா என்ன அப்படின்றத நிறைய ஆக்கியோன்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதல் காரியமாய் கால்வின் அப்படின்ற ஒரு மனுஷன் அவருடைய அனுபவத்தில் எழுதுகிறாரு, அது ஒரு ஆன்மீக சோதனையாக இருக்கலாம்.
அந்த முள்ளுன்னு சொல்கிறார்ல, அந்த முள் என்னவா இருக்கலாம்னா அது ஒரு ஆன்மீக சோதனை. அப்படின்னா கிறிஸ்தவத்தில் வர ஆவிக்குரிய ஒரு சோதனையாக இருக்கலாம். அதுதான் முள்ளுன்னு என்ன பண்ணுறாரு, மென்ஷன் பண்ணுறேன்றாரு. அடுத்தது பாருங்க, இன்னொருத்தர் லூதர் அப்படின்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா எதிர்ப்புகளும் பாடுகளும் அவரோட கண்ணோட்டத்தில் சொல்றாரு. எது முள்ளுன்னு குறிப்பிடுறாரு பவுல் அப்படின்னா அந்த 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 பாடுகளை குறித்து, எதிர்ப்புகளை குறித்து அதைத்தான் முள்ளுன்னு சொல்றாருன்றாரு. முதல்ல கால்வின் என்ன சொன்னாரு, ஆன்மீக சோதனை, ஆவிக்குரிய சோதனையை தான் அவர் முள்ளுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அது எதிர்ப்பும் பாடுகளையும் தான் முள் அப்படின்னு சொல்றதாக அவர் கருதி என்ன பண்றார், ஒரு சில காரியங்களை சொல்கிறார். அடுத்தது ஜெரோம் அப்படின்ற ஒரு ஆக்கியோன், அது ஒரு கடுமையான தலைவலி, யாருக்கும் வராத ஒரு கடுமையான தலைவலிப்பாது, அதைத்தான் அவர் குறிப்பிடுறேன்னு என்ன பண்றாரு, அந்த முல்லை குறித்து இவருடைய காரியத்தை என்ன பண்றாரு, சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இன்னொரு ரத்தின் சபையின் தலைவர்கள் இதை என்ன சொல்றாங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத இச்சை போராட்டமாக இருக்கும். பவுல் இதைத்தான் முள்ளுன்னு சொல்றாரு. அவருக்கு இச்சை போராட்டம் இருந்துச்சு. இதைத்தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லுகிறதாக என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை காரியம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒன்று என்ன சொன்னேன், ஆன்மீக சோதனை, அது ஆவிக்குரிய போராட்டம். ரெண்டாவது எதிர்ப்பும் பாடுகளையும் தான் முள்ளுன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது கடுமையான தலைவலி சார், அதுதான் அவர் முள்ளுன்னு சொல்கிறாரு அப்படின்னு வேத ஆக்கியங்கள் சொல்கிறாங்க. நான்காவதாக அந்த சபை தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு இச்சை போராட்டம் இருந்துச்சு, அதுதான். இன்னொருத்தர் சொல்றாங்க திக்குவாயா இருந்தார், அதைத்தான் சொல்றாரு அப்படின்னு அவர்களுக்கு அப்படியே அவங்களுக்கு தோன்ற இந்த வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் பின் பேக்ரவுண்ட் ஸ்டடியில் அவரை குறித்து இதுதான் முள்ளுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு என்ன பண்ணுறாரு, கணிக்கிறாங்க. அல்லேலூயா. ஓகே, கவனிங்க. அப்புறம் அடுத்தது காது வலிங்கிறாங்க. பவுலே ஒரு கருத்தை என்ன பண்ணுறாருன்னா முன்வைக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய எழுத்துக்களாய் எழுதினேன் என்று கூறுகிறார். அப்போ இன்னொரு ஆக்கியன்னு சொல்கிறாரு, அவருக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருந்துச்சு, அவருக்கு பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. தேவனை முதலையாக ஒரு என்கவுண்டர் நடக்குதில்ல, பார்வை பார்க்குறாருல, அப்போ செதில் போல் என்ன பண்ணுது வந்ததில்ல, அது அவருக்கு ஒரு பெரிய பலவீனமாக இருந்ததுன்னு ஒரு சில வசனங்களை வைத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. கலாத்தியர் 4:15 உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படின்லாம் எழுதுறாரு. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, அவர் கண்ணில் ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு, அது செதில் போல வடிஞ்சிட்டு இருந்தது, அது நாத்தம் அடிக்கிறதா இருந்துச்சு, அப்படியெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த முள் அப்படின்பதற்கு நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல பவுலே இதை குறித்து நிறைய கருத்துக்களை சொல்றாரு. என்ன கருத்து சொல்றாருன்னா, தனக்கு ஆன்மீகத்தில் அப்படின்னா ஆவிக்குரிய இதில் பெரிய பெருமை வராதபடிக்கு அந்த பெருமையை இந்த முள் என்ன பண்ணுதா, அடக்கி போடுகிறதாய் பார்க்கிறோம். எப்படி வேதத்தில் குறிப்பிடுறது போல இந்த பத்சேபா இடத்துல தாவீது ஒரு பாவத்தை செஞ்சதுனால அவர் பிந்தி நிறைய இடத்துல அந்த 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 குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்தார்ல, அதுபோல இன்னொரு இடத்துல பேதுரு இயேசுவை மறுதளித்தப்புறம் அப்படியே கூனிக்கு உருகி போய் அது நிமித்தமாக தன்னை அடக்கி கொண்டது போல இப்படி ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அதை முள்ளுன்னு ஆண்டவர் அந்த பவுல் குறிப்பிட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ முல்லை குறித்து ஒரு தெளிவான காரியத்தை உங்களுக்கு நம்ம இன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இது எதுவாக இருந்தாலும் ஏன் ஆண்டவர் மாற்றவில்லை, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில் அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்க, இந்த 3 முறை கர்த்தரோடு வேண்டிக் கொள்றார். 3 டைம் வேண்டுதல் செய்கிறார். எப்பா எனக்கு இதை மாற்றுங்க, எனக்கு இது மாற்றுங்க, எனக்கு இதை மாற்றுங்க. ஸோ ஜெபிக்கிறவனுக்கு நேரடியான பதிலாக கிடைக்க வேண்டியது என்னவா இருக்கும்? ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானா அவனுக்கு கிடைக்க வேண்டியது என்னது? விடுதலை தான் கிடைக்கணும். இல்லை அவர் கிடைக்க வேண்டியது பதில் தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இந்த பலவீனத்திலே என் கிருபை என்ன பண்ணுது உனக்கு போதுங்கிறாரு. இந்த பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும். கேட்டது விடுதலை, ஆனால் கர்த்தர் சொல்றாரு கிருபை போதுங்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்மளுக்கும் அப்படிதான். பவுலை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது போல பவுல் மேலே ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்காரு. ஒரு பெரிய எழுப்புதலுக்கு, புறஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு விடுதலையை காட்டிலும் அவருக்கு கிருபை ரொம்ப முக்கியமாக தேவையாக இருந்தது. நல்லா கவனிங்க,
நம்ம நினைக்கலாம், ஏன் அவருக்கு விடுதலை தந்திருந்தா இன்னும் அழகா அவர் ஊழியம் செஞ்சிருக்கலாமே, அவருக்கு அதில் அந்த பலவீனம் நீங்கி இருந்தா இன்னும் அதிகமாக அவர் என்ன பண்ணிக்கலாம், ஆண்டவர் தேடி இருக்கலாமே அப்படி நம்ம யோசிக்கிறது நல்லது தான். அது நம்ம யோசிக்கிறது தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஒருவேளை அவர் அந்த பலவீனம் நீங்கி இருந்தா அவர் அந்த தரிசனத்தை தேவன் அவனுக்கு கொடுத்த அவர் மேலே வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாமல் இருந்திருக்கும். விடுதலை பெற்றுக்கொண்டிருந்தா. ஆனால் அந்த பலவீனத்தில் கூட அவர் கிருபை கிடைச்சதுனால அதே அதிகாரத்தில் பாருங்க, 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சரீர பலவீனங்களை குறித்து சொல்றாரு. ஆனாலும் 10வது வசனத்தில் அவர் எப்படி எழுதுறாருன்னா 12:10 நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் எழுதுறாரு. பலவீனம் இருக்கு, ஆனா தேவ கிருபை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, அந்த பலவீனத்தை வெளி கொண்டு வராமல், அந்த பலவீனம் தன்னுடைய தரிசனத்தை அழித்து போடாதபடிக்கு, அந்த பலவீனம் பவுல் ஓட்டத்தை குறைத்து போடாதபடிக்கு அவர் கிருபை மேலோங்கி இருந்தது. அதனால தான் தேவன் அவருக்கு விடுதலை தரல. ஒருவேளை விடுதலை தந்திருந்தா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்பார், தன்னை மேன்மையாய் நினைத்திருப்பார். ஏன்னா யாரும் எழுதாத சத்தியங்களை, நிறைய விசுவாசமான வார்த்தைகளை, தரிசனங்களை தேவன் அவரை கொண்டு தான் எழுதியிருக்கிறார். ஸோ அது இடையூறாய் இருந்திருக்கும். அப்படின்றதுனால தான் அவர் பலவீனத்தில் கூட அந்த பலவீனத்தை ரொம்ப அவரை மேற்கொள்ளாதபடிக்கு கிருபையை தந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு வழியை செய்தார். அப்போ நல்லா கவனிங்க, ஏன் விடுதலை ஆகலை அப்படின்னா அந்த பலவீனம் அவரை மேற்கொள்ளாமல் இருக்கணும், தரிசனத்துக்கு தடையாக இல்லாமல் இருக்கணும். ஏன் பாஸ்டர் அந்த தரிசனத்தில் தடையாக இருக்காது, அது அவருக்கு ஒருவேளை விடுதலை தந்தால் இன்னும் அதிகமாக ஓடி இருப்பாரே, எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு பவுலுக்கு என்ன கொடுக்கணுன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு தான் அவரோட பிள்ளைகளை குறித்து நல்லா தெரியும். உங்களுக்கும் அப்படி தான். நீங்கள் கேட்குற காரியத்தை எனக்கு இது செஞ்சுருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் அப்படி தான் நம்மளுக்கு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி இல்லை, அப்படி நினைக்காதீங்க. ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரணும்னு நினைக்கிறோ அதை தான் தருவார். நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது என்ன நடக்கணுமோ அதைத்தான் செய்வார். பவுலுக்கு அதை தான் செஞ்சார். நம்ம தந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் அந்த போராட்டத்தில் இருக்கிறாரு, ஏன் அந்த போராட்டத்தோடு இருக்கணும். அவர் போராட்டத்தோடு இல்லை. 10வது வசனத்தை எழுதுறாரு, நான் பல உள்ளவனாக இருக்கிறேன். எது தெரியுங்களா அவளை பலப்படுத்துச்சு? தேவ கிருபை. அந்த பலவீனம் அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை சார், எங்கேயுமே எழுதலை சார். நிறைய இடத்துல அவர் கிருபையை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ இன்றைக்குள்ள கேள்விக்கு பதில் என்னன்னா, அந்த கிருபை அவர் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் ஏன்னா, பலவி நீங்காமல் கிருபை கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணுன்றக்காக தான். பெரிய தரிசனம், பெரிய இலக்கு. அதுபோல் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்குற உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காக பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு விடுங்க. உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார் சார். ஆண்டவர் அதற்கு என்ன பதில் செய்யணுமோ அதை செய்வார். அது மேல் ஓங்காது. ஓகே, இன்னொரு கேள்வியோடு அதற்கான பதிலோடு உங்களை பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன இது, உங்களுக்கு ஏதாவது வேதத்தில் கேள்விகள் இருக்குமா ஆனால் நீங்கள் இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், அந்த கேள்விகளை கேளுங்க, அதுக்குள்ள பதிலை நாம் காண்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.